எனக்கு இந்த செல்ஃப் மோட்டிவேஷனே செட் ஆக மாட்டேங்குதுங்க. யாராவது என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். உன்னால முடியும், உன்னால முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாதாங்க என்னால எந்த வேலையுமே செய்ய முடியுது, என்னால அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கான புக் தாங்க இது. ஹாய், கனவுகள் மேய்ப்பிடும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க. நீங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னமும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. என்னோட புக் ரிவ்யூஸ்க்கெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நிறைய சஜஷன்லாம் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் இங்கிலீஷில் பார்த்துருக்கேன் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக். அப்போ எனக்கு ஆசை, தமிழில் இப்படி ஒரு புக் இருந்தால் நல்லா இருக்குமே செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு புக் என் கையில் கிடைச்சதுங்க. உன்னால் முடியும், எழுதியவர் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெளியே இருந்து மோட்டிவேஷனல் சாங் கேட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா யாராவது உன்னால் முடியும்பா, நீ பண்ணுவ, நீ யாரு அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொன்னாதான் என் வேலையை செய்வேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இது நல்லதா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. எப்பவுமே வெளியே இருந்து மோட்டிவேஷன் கிடைக்குது, கிடைச்சாலும் நமக்கு என்ன தோணும், வா இன்னையிலேருந்து பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிமோ. ஆனால் ஒரு 2 or 3 days கழிச்சு நம்ம திரும்பவும் பழைய வேலைக்கே போயிடுவோம், திரும்பவும் யாரும் மோட்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் செட் ஆகாது. எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேஷன், நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்படி நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணிக்கணும்னா இந்த உன்னால் முடியும் இந்த புக் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கலாம். இது 80 rupees தான், நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்ட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா தன்னம்பிக்கை இருந்தால் நம்ம எல்லாமே சாதிக்க முடியும், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தன்னம்பிக்கை அப்படின்றதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு, யார் யார் எப்படியெல்லாம் சாதிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை உடையவங்களோட குணநலன், அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த புக்கில் அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளான தமிழ் தாங்க, பெரிய இலக்கிய நடை அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இவரோட புக் அடுத்ததான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இவரோட கிடைச்சது அட தமிழில் கூட இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேங்க. ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதிரி யாருன்னா நீங்கள் தாங்க, வெளியெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா எது எடுத்தாலும் நான் வேஸ்ட்டு, நான் எல்லாம் ஒன்றுத்துக்கு இல்லை, என்னன்னா இது நான் ரொம்ப அடக்கமானவங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவே எனக்குலாம் ஒன்றும் தெரியாது, நான்லாம் அப்படி இல்லைங்க, சேச்சா நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஐ எம் நத்திங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. ஸோ அப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம வார்த்தை இப்படியோ அதன்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே தன்னம்பிக்கை வந்து எதுக்கு குறையுது நிறைய பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே பயம், ஐயோ நான் தோத்துருவனோ, எப்பவுமே சக்ஸஸ் வந்தால் ஓகே, ஃபெயிலியர் வந்தால் நான் தோத்துருவனோ, நான் வேஸ்ட்டோ அப்படின்லாம் தோணும்ல. ஸோ இந்த பயத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னா ஒரு வழி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு டெய்லியும் உங்களுக்கு நிறைய பயம்லாம் வரும்ல, அதெல்லாம் எழுதி 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 ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த எடுத்து பாருங்க, அந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் பயம்னு எழுதி போட்டிருப்பீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சே இந்த சில்லி மேட்ருக்கா நான் இப்படி பயந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களையே நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. என்னன்னா, இப்போ உங்களை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் யாருப்பா செமையா பேசுற தெரியுமா, நீ ரொம்ப அழகா பேசுற, நீ அழகா ட்ரெஸ் பண்ற அப்படின்னு நம்மளை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிப்பாங்க. நீ சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இந்த ஜோசியத்துலலாம் கூட சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் யார் தெரியுமா, நீ எல்லாம் பல்லக்கில் போக வேண்டிய ஆளு, நீ எல்லாம் மகாராஜா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நமக்கு கொஞ்சம் சில்லியா தோணுனா கூட அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ள போட்டிங்கன்னா அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டவுனாக தோணுதோ, ஸோ அப்போல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது வா வண்டர்ஃபுல் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஒரு இங்கிலீஷ் புக்கில் கூட பார்த்துருப்போம், காண்ட் ஹர்ட் மீ அப்படின்றதுல குக்கி ஜார் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். அதில் இப்படி தான் சொல்லுவாங்க, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி நம்மளை யாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அந்த விஷயங்களும் நம்ம அப்பப்போ எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னம்பிக்கை இருக்கவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது கூடவே இருக்குமாங்க. யாராவது அவங்களோட அதாவது தன்மானம்னு சொல்லுவாங்களே, அது வந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்களால உயிரோட கூட இருக்க முடியாது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் மன்னர், அவர்கிட்ட தான் பாரதியார் வந்து ஒரு போயட்டாக இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எட்டயபுரம் மன்னர் என்ன சொல்வார்னா, பாரதியார் வந்து மீசை வச்சுட்டு இருந்தார். அப்போ மீசை வச்சுட்டு இருக்கும்போது பாரதியார் ஃபர்ஸ்ட் மீசை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு பாரதியார் போயிட்டு தைரியமாக சொல்வார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹோ அப்போ இத்தனை நாள் வந்து என்னோட டேலண்ட்டுக்கு என்னோட கவிதைக்கு தான் நீங்கள் வந்து அரசவையில் மரியாதை கொடுத்து வச்சுட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன்,
இப்பதான் தெரியுது என்னோட மீசையை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேணாம், இந்த அவையில நான் புலவரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார் அப்படின்னு. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கையில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இருக்கவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட், அவரோட பேர் வந்து நார்மன் கசின். ஸோ இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். அவர் இறந்து போகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. இன்னும் 2-3 வாரத்தில் இறந்து போயிடுவேன், உனக்கு என்ன வேணும், உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு சார்லி சாப்ளினோட காமெடியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக சிரின்னு சிரிக்கிறாரு. அப்போ அந்த ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு பார்க்குறாங்க, அவருக்கு கேன்சர் அப்படின்ற நோயே இல்லை. அப்போது சிரிச்சுட்டே இருந்தால் போதுமா, டாக்டர்கிட்டலாம் போக வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அப்படி இல்லைங்க, டாக்டர்கிட்டையும் போகணும். பட் அந்த சிரிப்பு, நல்லெண்ணம், இதெல்லாம் வந்து நம்ம பாடியை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. நம்ம பின்னாடியே துரத்திட்டே வரவங்க, நம்ம என்னதான் சாதிச்சாலும் நம்மளை வந்து கூடவே ஒட்டிக்கிட்டே வரணும்னு பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு பூனை, அந்த பூனை என்னன்னா, நான் ஒரு புத்தரை பார்க்க போதும், பார்த்துட்டு ரொம்ப அறிவாளியா பூனையா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு போதும். என்னன்னா, குருவே, இந்த பூனை வால் இருக்குல்ல, என்னோட வால், இது பின்னாடி இருக்கு, ஆனால் இது பின்னாடி இருக்கக்கூடாது, இது என் கையில் இருக்கணும், அப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குரு சொல்வாராம், புத்தர் மாதிரி இருக்க குரு, நீ வந்து கையிலெல்லாம் வச்சுக்க வேணாம், வால் வந்து உன் பின்னாடியே இருக்கட்டும், அதுதான் அழகு, நீ ஓடும் போது உன் வாலும் பின்னாடியே வரும் பார்த்தியா அப்படின்னு சொன்னாராம். நீ கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உன் பின்னாடி ஓடி வரத்துக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. அதாவது அவர் இன்டெரக்டாக என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ, நீங்கள் புகழ் அப்படின்ற ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே படும்போது, முன்னேற்றம் அப்படின்ற பாதையை நீங்கள் நோக்கி ஓடும்போது, வால் மாதிரி உங்களை கிண்டல் பண்ணவங்களோ உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி பித்தோவன், ஹெலன் கெல்லர், இவங்களெல்லாம் எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்காரு. பித்தோவனுக்கு காது கேட்காது, ஆனால் வந்து காது கேட்கலையே அப்படின்றதுக்காக அவர் வந்து மனசை விட்டு போகல. அதே மாதிரி ஹெலன் கெல்லர், அவங்களுக்கு பார்வை கிடையாது, ஆனால் நான் எந்த விஷயமும் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு அவங்க உட்காந்துடவே இல்லை, அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அதே மாதிரி சில பேர் திறமைக்கு ஏற்ற வேலை செய்யறதே இல்லை அப்படின்னு. இப்போ நமக்கு தோணும், எங்க வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், இது திறமைக்கு ஏற்ற வேலை எங்கே செய்யறது அப்படின்னா, ஓகே, வேலை நமக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து ஒரு ஏணியாக வச்சுக்கலாமே, ஏணியாக வச்சு நம்ம மேலே போயிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ பாட தெரியும், வரைய தெரியும் அப்படின்னா, அது ஏன் நம்ம ஒரு பார்ட் டைமாக பண்ணக்கூடாது, எனக்கு பேச வரும் அப்படின்னா நீங்கள் ஏன் ஒரு ஆர்ஜிக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்குள்ள திறமையாக இருக்குன்னா அதை நீங்கள் வெளியே கொண்டு வந்துடுங்க. எப்போ உங்களுக்கான திறமைக்கான வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, வெற்றிக்கு முதல் படி தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம எப்போ பாரு தோத்துட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பார். ஆத்தரோட ஃப்ரெண்டோட நேம் டாம். அவர் என்ன பண்ணுவார், ஒரு நாள் வீட்டில் சமைக்கல அப்படின்றதுக்காக சாப்பாடை என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக பார்க்குறாரு. அப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கான வசதியெல்லாம் இல்லைல்ல, அதனால் என்ன பண்ணுறாருன்னா வெளியே போகிறாரு. போயிட்டு ஹோட்டல்லாம் இருக்கான்னு பார்த்தா எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, நம்மளே சமைச்சு தான் சாப்பிடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறாரு. கடையும் பூட்டிருச்சு. சரி, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தா, டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை திறக்கிறதுக்காக எல்லா பாதையும் மாற்றி விடுறாங்க. இவருக்கு என்னடா இது சத்தியா சோதனை அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் ஏறி போகலாம் அப்படின்னு அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறாரு. பாதி வழியில் நியூஸ் வருது, அந்த ட்ரெயின் தடம் புரண்டுருச்சு அப்படின்னு. என்னடா அது, ஒரு சாப்பாட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் அந்த ரைட்டருக்கு ஒரு தோணுதான், இவர் ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணோன்னே நம்ம உதயமூர்த்திக்கு தோணுது என்ன அப்படின்னா, இந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, 2 விஷயம் அது சொல்லுது. ஒன்று, நீ வந்து அடுத்த பாதையை நோக்கி போகாத, உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா பாதையை மாற்றிப்போ அப்படின்னு. அப்போ தோல்விக்கான அர்த்தமே அதுதாங்க. என்னன்னா, ஒன்று நம்ம அந்த விஷயத்த பண்ண வேணாம் அப்படின்னு நமக்கு இந்த காடோ இல்லை யூனிவர்ஸோ சொல்கிறாங்க. இல்லைன்னா நீ வேற பாதையை மாற்றிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே இந்த பெரிய பெரிய கம்பெனியோட சிஓஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து 2 விஷயத்த அப்சர்வ் பண்ணுவாங்களாம். அவங்களோட பிஸ்னஸ் ஃபீல்டில் நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்களே, அவங்க எந்தெந்த வழியிலலாம் அச்சீவ் பண்ணாங்கன்றதையும் பார்ப்பாங்களாம். அதே மாதிரி தோற்று போயிருப்பாங்க அந்த பிஸ்னஸ்லேயே, அவங்க ஏன் தோத்தாங்க, என்ன ரீசனால் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமல் போச்சு, அந்த ரீசனையும் பார்ப்பாங்க. நாமளும் அதே மாதிரி தாங்க, ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படி பண்ணாங்க அதையும் பார்த்துக்கணும், தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா அது என்ன ரீசன் அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா,
ஒருத்தரோட திறமையை இங்கே எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, இல்லைன்னா ஒருத்தரை தாழ்த்தி இன்னொருத்தரை உயர்த்தி. இப்போ இங்கே நம்ம பார்ப்போம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவளை விட நீ சூப்பராக பண்ணுறியே, அவளை விட நீ சூப்பராக பாடுறியே, ஏன் நீ நல்லா பாடுற, சூப்பராக பாடுற அப்படி சொன்னால் போதாதா? அவளை விட இவனை விட ஏன் அப்படி கம்பேர் பண்ணணும்? அப்படி ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை உயர்த்தணும் அப்படின்ற பாராட்டு எப்பவுமே தேவை கிடையாது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ப்ளீசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷங்களை நம்ம என்ன சொல்கிறது, வேணும்னே ஒரு காரியத்துக்காக புகழ்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்பவுமே தன்னம்பிக்கையோட கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹம்பிள்னஸ். எப்பவுமே ஒரு மாதிரி தாழ்த்தி, அதை தாழ்த்தினா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்ல, ஒரு மாதிரி சிம்பிளிசிட்டின்னு சொல்லுவாங்களா. அது காந்தியை சிறையில் அடைச்சிருப்பாங்களாம். அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணிவிட்டு அவரை ரிலீஸ் பண்ணும்போது இவர் சிறையில் சும்மாவே இருக்காமல் ஸ்லிப்பர்ஸ் பண்ணியிருப்பார். அதை பண்ணிட்டு காலணிகள் அதை அந்த ஹெட்டுக்கிட்ட கொடுத்துருவாராம். இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும், நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம், இவர் ஸ்லிப்பர்ஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி மிதியடி கொடுப்பாராம், இது நீங்கள் ஜெயிலில் இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வெளியே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்களாம், காந்தியை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததில்ல, அவரோட ஸ்லிப்பர்ஸை போடுறதுக்கு நான் தகுதி இல்லை, அந்த மிதியடியில் நிற்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து உள்ளுணர்வை பற்றி பேசியிருப்பாருங்க. உள்ளுணர்வு அப்படின்னா இன்ட்யூஷன், அதாவது நீங்களே நிறைய பண்ணியிருப்பீங்க, இந்த வழியில் போகாத, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லும்போது அதே மாரி நம்ம போயிட்டு நிறைய அடி வாங்கிட்டு வருவோம்ல. ஸோ அந்த உள்ளுணர்வு அப்படின்றத நம்ம நிறைய சமயத்தில் நல்லா உத்து கவனிக்கணும். அப்போ தான் அது என்ன சொல்ல வருது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு நாடு முன்னேறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு முடிவெடுக்கும் திறன் நான் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர்த்துக்கிட்ட ஐடியாவை கேளு, ஆனால் முடிவு உன்னோடதாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீ எல்லாத்தோட முடிவையும் கேட்டு கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி மட்டும்தான் நீ நடந்தீங்கன்னா அவங்களுக்கு நீ ஒரு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இந்த கஜினி படத்தை கூட சூர்யா சொல்லியிருப்பாங்க. தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். என்னால் முடியும் அப்படின்றது தன்னம்பிக்கை, என்னால் தான் முடியும் அப்படின்றது தலகணம்னு சொல்லியிருப்பாங்களே, அதுதான் இவரும் சொல்லியிருப்பார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, கென்னடி அவரை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, இவர் தொட்டதெல்லாம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவரும் சொல்வார், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் கை வைக்காத இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலட்சியமாக போவார். அப்படி கியூபாவோட வார் பண்ண போகும்போது அவர் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் தோத்துட்டு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எப்போவுமே ஓவராக தன்னம்பிக்கை இருந்ததுன்னா தலகணமாக மாறிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க எடுத்துக்காட்டோட. ஸோ அதை நீங்கள் படித்து பார்க்க உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு வெளியே இருந்து யாரும் பண்ண வேணாம். எப்போல்லாம் நீங்கள் டவுனாக இருக்கீங்களோ இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஒரு 5th பேஜுக்கு அப்புறமே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். திரும்ப திரும்ப படிக்கலாம். ஸோ டோட்டலி ஐ திங்க் 146 பேஜஸ். ஸோ நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இவரோட இன்னொரு புக்கும் நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இவரோட 2 புக்ஸுமே நான் படிச்சிருக்கேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் புக்ஸும் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கிலீஷ் புக்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற ஹிந்தியெல்லாம் சொல்லிடுறேன், எனக்கு தெரியாதுங்க, தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி புக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் மறக்காமல் உங்களோட சர்க்கிள் கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.